1,30,00,000 மகளிர் உரிமை தொட்ட பயனாளிகளுக்கு இன்று காலை 5,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. இந்த செயலை குறித்து, இந்த திட்டத்தை குறித்து நம்மிடையே பேசுவதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கங்க சார். 1,30,00,000 கலைஞர் மகளிர் திட்ட பயனாளிகளுக்கு 5,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு மிக முக்கியமாக தேர்தல் வாக்குறுதியாவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் 2.0 ஆட்சியில 2,000 ரூபாய் மாதம் மாதம் வழங்கப்படும் அப்படின்னு கூறியிருக்கிறார். உங்களுடைய பார்வை? இன்னைக்கு காலையில் ஒரு இன்ப அதிர்ச்சி. மாநில முதல்வர் அவர்கள் மகளிர் உரிமை தொகையை ஒரு 1,31,00,000 மகளிர்களுக்கு 5,000 ரூபாய் அக்கௌண்ட்ல வர வச்சிருக்கிறது உண்மையிலேயே பாராட்டுக்குரிய, வரவேற்கத்தக்கது. குறிப்பாக பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதங்களுக்கு மாதம் 1,000 ரூபாயும், கோடை கால சிறப்பாக 2,000 ரூபாயும் 5,000 ரூபாய் உங்களுக்கு வர வைத்திருக்கிறாங்க. ஆகவே மகளிர் உரிமை தொகை என்பது மாதம் 1,000 ரூபாய் என்பது 2,000 உயர்த்தியது மட்டுமல்லாமல், ஏதாவது காரணத்தை காட்டி ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசுகளை, பாஜக அல்லாத அரசுகளை வஞ்சிக்கக்கூடிய அந்த முறையில தடுத்து கட்ட போற்றக்கூடாத அடிப்படையில் முன்னெச்சரிக்கையாக இன்று காலை அந்த 1,31,00,000 மகளிர்களுக்கு அவங்க அக்கௌண்ட்டை சேர்க்கக்கூடிய அடிப்படை 5,000 ரூபாய் வர வைத்திருப்பது பாராட்டுக்குரியது, வரவேற்கத்தக்கது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சொல்ல விரும்புகிறேன். சார், இப்போ முதலாக மகளிர் உரிமை தொகை மாதம் 1,000 ரூபாய் செலுத்தக்கூடிய இந்த திட்டம் தமிழ்நாட்டில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலங்களையும் தமிழ்நாட்டை முன்னுரிமையாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. மற்ற மாநிலங்களில் இந்த திட்டம் தேர்தல் அரசியல் ரீதியாகவே அவங்களுக்கு வெற்றி கொடுத்திருக்கு. இப்போ இந்த திட்டம் தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த இருக்கு? அதாவது இந்த மகளிர் உரிமை தொகை என்பது முதலாக துவக்கப்பட்ட தமிழ்நாடு என்பது பெருமைக்குரிய விஷயம். அந்த மாதம் 1,000 ரூபாய் என்பதை 2,000 ரூபாய் உயர்த்தியது வரவேற்கத்தக்க விஷயம். திமுக தலைமையிலான மாநில அரசு மகளிர் உரிமை தொகை என்பது அறிவிச்சு அந்த ஏற்கனவே வழங்கப்பட்டு வருவதே தமிழ்நாட்டில் வழங்கக்கூடிய இந்த திட்டத்தை மற்ற மாநிலங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் இது மிகப்பெரிய அளவுக்கு ஏற்கனவே வழங்கப்படக்கூடிய உரிமை தொகையும் உரிமத்தை உயர்த்தப்பட்டிருக்கிறதும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் உருவாக்கும் என்பதுதான் நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக சொல்ல விரும்புகிறேன். நிச்சயமா மகளிர் உரிமை தொகை மிகப்பெரிய தாக்கத்தை தேர்தல் அரசியலேயே ஏற்படுத்தும் அப்படின்னு உங்களுடைய கருத்தை எடுத்துக்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தேங்க்யூ.